மாம்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆகி முடிவு போகிற டைமில் தான் நான் மாம்பழம் தோட்டத்துக்கே போனேன். எப்பயுமே கடையில் வாங்கவே மாட்டேன். இந்த வாட்டி போயிட்டு வாங்கிட்டேன். 3 பழம் 200ரூபான்னாங்க. சரியான காமெடி ஆகி போச்சு. சரின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மாம்பழம் தோட்டத்துக்கு போனோம். எங்கள் வீட்டில் எதிராப்பில் இருக்க ஆண்டி வந்து என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் மாமியார்லாம் இந்த இடத்துல தான் வாங்குவாங்களாம். எனக்கு சுத்தமாக தெரியாது. சரின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பும் இல்லாத தான் போனேன். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. கொத்து கொத்து அப்படியே தொங்கியிருந்தது. அப்படியே அரைத்து அப்படியே சாப்பிட்லாமான்னு இருந்தது. நான் என்ன பண்ண தெரியாத எடுத்து வாயிலையும் வச்சுட்டேன். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க குழந்த பிறந்தவங்க அதுவும் மாம்பழம் சாப்பிடக்கூடாது, குழந்தைக்கு மாந்த பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொரியான்னு தெரியல. நான் வந்து ஒரு மாம்பழத்தை ஃபுல்லாக மிழுங்கிட்டேன். 2வது மாங்கத்தை எடுத்து வாயில் வைக்கிறாங்க இருக்க ஆண்டி பிடிச்சி என்னை திட்டிட்டாங்க. குழந்தை வச்சுட்டு மாம்பழம் சாப்பிடலாம், அதுவும் ஆண் பிள்ளையை வச்சுருக்கேன், நீ மாம்பழம் சாப்பிடக்கூடாது, குழந்தைக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அதை தூக்கி போட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த எல்லா மாம்பழமும் நான் சாப்பிடவே இல்லை. அப்படியே அதை பார்த்து என் மனது வெந்து போனது தான் மிச்சம். மாம்பழம் வந்து ஏன் சாப்பிடக்கூடாது எனக்கு ரீசன் தெரியல. சரி குழந்தைக்காக அப்படின்ற போது அதை அப்படியே தள்ளி வச்சுட்டேன், தொடவே இல்லை. அம்மாவுக்கு மாமியாருக்கு எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்துட்டேன். நைட் டின்னருக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செஞ்சுருந்தேன். நல்லா காத்தோட்டமாக இன்றைக்கி உட்காந்து சாப்பிட்டாச்சு.